சிவபுராணம் முதல் பாடலோட பொருள் பார்க்கலாம். பாடல்: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மணித்தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. சிவத்திற்கு என் அன்பான வணக்கங்கள். உலகையாளும் என் நாயகனின் திருவடிக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கும் என் இறைவனின் திருவடிக்கு அன்பு வணக்கம். தன் வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை மாணிக்கவாசகர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. பாண்டிய நாட்டோட அமைச்சரா இருந்த மாணிக்கவாசகரை ஒரு முறை குதிரைகள் வாங்குவதற்காக பொற்காசுகளோட திருப்பெருந்துறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஊரோட எல்லையை தொட்டதும் சிவநாதம் அவரை இழுக்குது. சிவ ஒளியை நோக்கி போறாரு. குருந்தை மரத்துக்கு கீழே ஒரு குரு உட்கார்ந்துருக்கு. குரு இவருக்கு ஞானோபதேசம் செஞ்சு மறைஞ்சிடறாரு. குருவாக வந்தது ஈசன் தான் என்பதை உணர்றாரு. இறை கட்டளைக்கு இணங்கி தான் கொண்டு வந்த பொற்காசுகளை வச்சு ஆத்மநாதர் கோவிலை கட்டுறாரு. குருவின் திருவடிகளுக்கு அன்பு வணக்கம். இறைவனே தேடி வந்து என்னை அவர் வசப்படுத்தி கொண்டார். திருத்தாள்களுக்கு என் அன்பு வணக்கம். பல வடிவங்களாக வணங்கும் இறைவன் ஒருவராகிய அந்த சிவத்திற்கு அன்பு வணக்கம். இறைவனை போற்றுவோம்.